நம்ம இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் சாப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி லென்த்தாக சாப் பண்ணியிருக்கேன். அடுத்து கேப்சிகமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன் அங்கே நான் பாயில் பண்ண வச்சுருக்கேன். அந்த கார்னை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாயில் ஆகிடுச்சு. கொஞ்சம் சால்ட் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அது நல்லா ஆறின உடனே அதை நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்தாவை நான் பாயில் பண்ண போகிறேன். நல்லா தண்ணி பாயில் ஆனவுடனே அதை பாஸ்தாவை போட்டு சால்ட்டு கொஞ்சம் போட்டு ஆயிலும் கொஞ்சம் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்து கூல் பண்ணிக்கலாம். கூல் பண்ணி எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கீ போட்டுட்டு அந்த உரிச்ச கார்னையும் வெஜிடபிள்ஸை நான் வந்து அந்த ராஸ்மல் போகிறதுக்காக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கார்னு அதுக்கப்புறம் மஷ்ரூமு எல்லாத்தையும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அதோட கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு, ரொம்ப ரோஸ்ட் ஆக வேண்டாம், ராஸ்மல் போனால் மட்டும் போதும். ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்தா பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கலாம். அந்த பேன் ஹீட் ஆன உடனே அதில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இது ரிச் க்ரீம் பாஸ்தாங்கிறதுனால கீ, மில்க்கு, சீஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கார்லிக் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மைதா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது திக்னஸ் கொடுக்கறதுக்காக. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மில்க் சேர்த்துக்கோங்க. நல்லா ரிச் க்ரீம் மில்க் சேர்த்திங்கன்னா திக்னஸ் நல்லா கிடைக்கும் நமக்கு. நல்லா அது பாயில் ஆனதுக்கப்புறம் ஆரிகானோ ஆட் பண்ணுறேன். நான் இப்போ ஆரிகானோ வந்து நமக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அது பெப்பர் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பரும் சால்ட்டும் நல்லா அது பாயில் ஆக வச்சுட்டு, பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த இது சாட்டே பண்ணோம்ல அந்த வெஜிடபிள்ஸை இப்போ இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது ஒரு 2 பாயில் வந்ததுக்கப்புறம் சீஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக சீஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கூல் பண்ண வச்சுருந்த அந்த பாஸ்தாவையும் சேர்த்து இதோடு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. நல்லா அதோட மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கி பாயில் ஆகட்டும். இன்னொரு பேனில் கீ ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்காக நல்லா கிறிஸ்பாக ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு ப்ரெட் டோஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு, ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் ரெடி ஆயிடுச்சு. ரெடி டு சர்வ்.